இங்கு நம்ம பெறக்கூடிய அனுபவம் இறைவெளியினுடைய தன் இறுக்கம். இறைவெளி என்பது பொருள்தன்மை அற்றது. அதாவது பஞ்சபூதங்களோ பஞ்சபூதங்களுடைய தன்மைகளோ எதுவும் இல்லை. அங்க இயக்கம் கூட இல்லை. ஆனா இறுக்கம் இருக்கு. இறுக்கம் வேற, இயக்கம் வேற. இயக்கங்கிற போது இடம் விட்டு இடம் பெயரணும். இது இடம் விட்டு இடம் பெயர முடியாது. அந்த இடம் மட்டும் இருக்கிறதுனால அந்த பெயர்தல் என்பது இல்லை. ஆனா இறுக்கம் இருக்கு, தன் இறுக்கம். அப்போ நேரடியாகவே அந்த வெளித்தன்மை, வெளி ஸ்பேஸ், அங்கு செல்வதற்கு என்ன வேணும்? சிறிது நேரம் நாம ஆசுவாசப்படுத்தி கொண்டு மனசுக்குள்ளேயே நமக்கு நாமே கட்டளை இட்டு கொண்டு அமைதியாக இருக்கிறேன், அமைதியோடு நிலைத்து இருக்கிறேன். நமக்குள்ளே ஒரு கட்டளை. இந்த அமைதி இருளாக இருக்கிறது. ஏன்னா அமைதின்னு வந்தாலேயே அங்கு அசைவு இல்லை. நிச்சலனம் என்று சொல்றோம். எங்கு அசைவில்லையோ அங்கு அமைதி, எங்கு அமைதியோ அங்கு அசைவில்லை. ரெண்டும் ஒன்று. அவன் நம்மை நாமே அமைதிப்படுத்தி முற்றிலும் எண்ணங்களிலிருந்து ஓய்வு பெற்று விடுபட்டு அமைதியுடைய ஆழத்துக்கு அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகட்டும், தப்பு இல்லை. அந்த அமைதியின் ஆழத்துல போறோமோ அங்க நிச்சலனம் ஆயிடும். இயக்கம் இல்லை என்று சொல்றோம். இந்த இயற்கையில இயக்கமில்லாத ஒரு பகுதி சுத்தவெளி மட்டுமே. பிரபஞ்சத்துல எல்லாம் இயங்கி கொண்டிருக்கும். விண் முதற்கொண்டு மண் வரைக்கும் அண்ட சராசரங்கள், ஜீவ இனங்கள் அனைத்துமே இயங்கி கொண்டிருக்கு, விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கு. ஆனா இருப்பாக இறுக்கமாக இருக்கிற ஒரே பொருள் மெய்ப்பொருள். அதுதான் எல்லையற்ற வெளி, பரவெளி. இப்ப நேரடியாகவே அந்த தவம் செய்து பழகிறோம். ஏன்னா நீண்ட கால தவம் செய்து மனசை ஒருமுகப்படுத்துகிற ஒரு தகமை நம் அனைவருக்கும் வந்துடுச்சு. நீண்ட காலம் தத்துவனை செய்து ஒரு சமாதானத்திற்கு வந்துட்டோம். எல்லாவற்றையும் அதனதன் நிலையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவத்திற்கும் வந்துட்டோம். அதனால நமக்கு ஒரு தகமை வந்திருக்கு. ஒரு 3 நிமிடம் 4 நிமிடத்துக்குள்ளாகவே நேரடியாக அமைதிக்கு போக முடியும். போகணும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கட்டளை இட்டுக் கொள்ளுங்க, தப்பு இல்லை. நான் அமைதியாக இருக்கிறேன். சின்ன இடைவெளி. இந்த அமைதி இருளாக அமைகிறது. அப்படியுமா அந்த இருளை நீங்க கவனிக்கிறீங்க, உணர்றீங்க. அமைதியின் ஆழத்தில் நான் நிலை பெறுகிறேன். நமக்கு நாமே இடக்கூடிய ஒரு கட்டளை. கட்டளைப்படி அது கட்டுப்படும். ஏன்னா நாம நீண்ட காலம் தவம் பண்ணியிருக்கோம், தத்துவனை பண்ணியிருக்கோம், உலக இயல்பை புரிந்திருக்கிறோம், இயல்பியல் புரிந்திருக்கிறோம் இல்லையா? அனைத்து இயல்புகளும் இயல்பாக நம்மிடம் இருக்கு.
தட் இஸ் அவர் நேச்சர். ஆகவே கட்டளைப்படி காரியம் நடக்கும். சுத்தவெளி என்பது அல்லது வெளி என்பது எங்கும் இருக்கு. வெளிக்கு மேலதான் இயக்கம் இருக்கு. வெளியே அடித்தளம், லேட்ரன் என்று சொல்லுவோம். மேல இயங்குற இயக்கம், என்ன இயக்கமா இருந்தாலும் சரி, அது மேல்தளம், பேட்டர்ன் என்று சொல்லுவோம். அப்போ அடித்தளம் இல்லாம மேல்தளம் என்ற இயக்கம் இல்லை. மேல்தளமும் இயங்கி கொண்டிருக்கு, அடித்தளமும் இருப்பாக இருக்கு. மனசு அப்படித்தானே? மன எண்ணங்களாக இயங்கும் போது மேல்தளம், அமைதியா அடக்கத்துக்கு வரும்போது அடித்தளம், அது இயங்காம இருக்கு. அப்படி பழகிட்டோம் அப்படின்னா அந்த சுத்தவெளி உணர்வு, சுத்தவெளி மட்டும்தான் முழுமையா இருக்கு. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுக்கு எல்லை இருக்கு. ஆனா சுத்தவெளிக்கு எல்லை இல்லை. அது முழுமைன்னு சொல்றோம். இப்ப நம்ம மனசுக்கு என்ன வேணும்? முழுமை வேணும். தன் நிறைவு என்று சொல்றோம். ஒரு நிறைவு வேணும். எது நிறைவை கொடுக்க முடியும்? எது நிறைவாக இருக்கிறதோ அந்த ஒரு பொருள் தான் நிறைவை கொடுக்க முடியும். இயற்கையில நிறைவா இருக்கக்கூடியது, பூரணமா இருக்கக்கூடியது, முழுமையாக இருக்கக்கூடியது அந்த சுத்தவெளி மட்டுமே. அப்போ சுத்தவெளி உணர்வு தான் மனதிற்கு ஒரு நிறைவை தர முடியும். அது வரைக்கும் மனசுல குறைபாடுகள் இருக்கும். எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், உயர்ந்த பதவி, அதிகாரத்தோடு கூடிய பதவி இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் அது குறையும். தட் இஸ் லிமிட்டட், கம்பேரிட்டிவ்லி லிமிட்டட். ஆனா வெளி மட்டும் நிறைவா இருக்கு. அது நிறைவு என்பதனால அது எங்கும் இருக்கு, எப்போதும் இருக்கு. இருக்கு, நாம பார்க்கிற ஒவ்வொரு பொருளிலும் இருக்கு. அது அடித்தளம் என்று சொல்றோம், இன்ஹரண்ட். அப்போ மைண்டை நாம எப்படி பக்குவப்படுத்தலாம்? நாமே நமக்கு கட்டளையிட்டு அமைதியில் நிலைத்து, கட்டளையிடும்போது இன்னும் இருளாக இருக்கு. இதைத்தான் மாசறு காட்சி என்று வள்ளுவர் ஒரு குரல்ல குறிப்பிடுவார். மாசில்லாத காட்சி. மாசுனா நேரடி அழுக்கு என்று எடுக்க வேண்டாம். எண்ணங்கள், எண்ணங்கள் இருக்குமானா காட்சி வரும், எண்ணங்களுக்குரிய காட்சி வரும். மாசறு காட்சி பாருங்க, அங்க ஒரு காட்சியின் மேடு போடுறாரு. மாசில்லா காட்சினா இருள் மட்டுமே. மாசறு காட்சி என்று அவர் குறிப்பிடுவது அந்த இருளை, சுத்தவெளியை. அப்ப அந்த மாசறு காட்சி தான் இறை காட்சி, இறை உணர்வு, தன் நிறை. இந்த ஒரு பதம், உயர் பதம், சிவபதம் அடைவதற்காகவே ஆதியில் சுத்தவெளியில் அடக்கமாக இருந்த பேராற்றலோடு கூடிய பேரறிவு எழுச்சி பெற்று, இயக்கமுற்று, திணிவு பெற்று, பொருள் வடிவம் பல பெற்று, படிப்படியாக தன்மைகளை பல வெளிப்படுத்தி, அந்த தன்மைகளை உணரக்கூடிய ஜீவனங்களாக, அந்த தன்மைகளை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கிற 6வது அறிவு படைத்த மனிதனாக எழுச்சி பெற்றிருக்கு. ஆனா இதோட விந்தை என்னன்னா, அப்படி எழுச்சி பெற்றிருக்கிற மூலப்பொருளாகிய ஆற்றலோடு கூடிய அறிவுக்கு தான் அறிவு என்று தெரிகிறது. அந்த அறிவை தான் நாம தெய்வம் என்று குறிப்பிடுவோம். எதுக்கு முன்னோர்கள் தெய்வம் என்று பெயர் வச்சாங்கன்னா, அதுவே ஒரு நாமகரணம் தான். இந்த அனைத்து தோற்ற இயக்க விளைவுகளுக்கெல்லாம் காரணியாக எது இருக்கும்? மூல காரணம். அதுக்கு தெய்வம் என்று பெயர். அனைத்து தோற்றங்கள், இயக்கங்கள், விளைவுகள், பஞ்சபூத தோற்றம், பஞ்சபூத இயக்கம்,
அதிலிருந்து வரக்கூடிய விளைவு என்ற அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற ஐவகத்தன்மைகள், அதை உணர்வதற்குரிய ஐம்புலன்களோடு கொண்ட விலங்குகளும் மனிதனும் எல்லாமாக வெளிப்பட்டிருப்பது. அதனுடைய மூலம் என்ன என்று நாம சிந்தித்து அறிந்திருக்கிறோம். அந்த சுத்த வெளி. அந்த சுத்த வெளியை தெய்வம் என்று சொல்றோம். மட்டுமல்ல, ஒரு சுத்த வெளிக்கு எவ்வாறு உழவு சாத்தியம் என்று சிந்தித்த போதுதான், ஏதோ சுத்த வெளி அல்ல, அங்கே பேராற்றல் கூடிய பேரறிவு அடக்கமாக இருக்கு. அறிவு. இந்த அறிவுக்கும் சாதாரணமா நம்ம மொழி வழக்குல பயன்படுத்துற அறிவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. சாதாரண வாழ்க்கையில பயன்படுத்துற அறிவுல 3 வகையான அறிவு உண்டு. ஒண்ணு, கரு அமைப்பு மூலமாக பெறக்கூடிய அறிவு, இன்ஸ்டிங்க்ட் நாலேஜ் என்று சொல்லி. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா என்ன? அப்ப மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுங்கிற அறிவு இருக்கு பாத்தீங்களா? அது கருவினால் வரக்கூடிய, அமைப்பினால் வரக்கூடிய அறிவு. பிறகு வளர்ந்த காலத்துல பெறக்கூடிய அனுபவங்களால பெறக்கூடிய அறிவு, நாலேஜ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பிறகு கற்று பெற்ற அறிவு, கலெக்டிவ் நாலேஜ். இதெல்லாம் நம்ம அறிவு நாலேஜ். இதெல்லாம் நாலேஜ். நாம பயன்படுத்துற அறிவு நாலேஜ் அல்ல, அது கான்சியஸ்னஸ். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல சொல்லக்கூடிய அறிவு புறத்தே இருந்து பெற்றது. அது கரு அமைப்பு பதிவாக இருந்தாலும் கருவுல எது பதிவாக இருக்கு, புறத்தே இருந்து பெற்ற அனுபவம் தானே. ஆகவே நாம பயன்படுத்துற அறிவு புறத்தே இருந்து பெற்றது. அப்படியானால் அது இரவல் அறிவுன்னு சொல்லலாமா? ஆனா இப்ப நாம சொல்லக்கூடிய மேன்மையான அறிவு உள்ளிருந்து பெறக்கூடியது. அது உள் உணர்வு, இன்ட்யூஷன். உள் உணர்வு எதுக்குள்ள? எல்லாவற்றுக்கும் உள்ளடக்கமாக இருக்கிற இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ். அது ஆதி மூலத்திலையும் அடக்கமாக இருந்து பிறகு எழுச்சி பெற்று பல வடிவங்களை பெற்ற பிறகு ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளும் அடக்கமாக இருக்கு. உள்ளார்ந்த உணர்வு நிலை, அதான் தெய்வம். அப்ப இறை உணர்வு பெற வேண்டும் என்று சொன்னா, இறைவன் அல்ல, இறை அறிவு என்று சொன்னா உள் உணர்வு. சரி, வெளியில இருக்கிற பொருளுடைய உள் உணர்வை உணர முடியுமா? முடியாது, கடினம். அது நமக்கு புறமே இருக்கு. ஆனா அகமாக இருக்கிற உயிர் இயக்கம், அந்த உயிருக்கு மையத்தில் இருக்கிற அடக்கமாக இருக்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அது அறிவுதான். உயிர் மையத்தில் இருக்கக்கூடியது அறிவு. அதுதான் சுத்த வெளியில அடக்கமாக இருந்த அறிவு. அது தன்னுடைய பேராற்றலை கொண்டு எழுச்சி பெற்று விண்ணாகி தொடர்ந்து பஞ்சபூதங்களாகி அண்ட சராசரங்களாகி அப்படி வெளிப்படும் போது முதல்ல என்ன சொல்றோம்? அறிவை நம்ம கொஞ்சம் வேறு நிலையிலையும் அறியலாம். அடக்கமாக இருந்த அறிவினுடைய லட்சணங்கள் என்ன, அல்லது அறிவினுடைய வெளிப்பாட்டு தன்மை என்ன அப்படிங்கும் போது மகிழ்ச்சி மிக அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது பொருட்களில், பஞ்சபூதங்களில் அறிவு தன்னை எப்படி வெளிப்படுத்துதுன்னு சொன்னா, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், ப்ரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி. இப்ப பூமி எடுத்துக்கொள்ளுங்களேன். அது பஞ்சபூதத்தால் ஆனது, ஒரு ஜடம். அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, உருண்டையா இருக்கு. ஒரு துல்லியம், அதாவது ஒரு சுற்றுவதற்கு 24 மணி நேரம் துல்லியமா சுத்தும். அப்புறம் ரெகுலாரிட்டி, இயக்கத்துல ஒழுங்கு. சூரியனை சுத்தி ஒரு வருடத்துக்கு ஒரு ஓட்டம். அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு ஒவ்வொரு ஜட பொருளுக்கும் உண்டு. துல்லியமா வேலை செய்யும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வாயில வச்சா கொன்னுரும். துல்லியம் அதுக்கு இருக்கு. அப்ப பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று பௌதிக பொருட்களில் அறிவு தன்னை வெளிப்படுத்தது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி கான்சியஸ்னஸ் அப்படி வைத்துக் கொள்ளணும், அறிவுடைய வெளிப்பாடு. அதுவே ஜீவ இனங்கள்ல, 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவனங்கள்ல
அந்த அறிவு தன்னை எப்படி வெளிப்படுத்துதுன்னு சொன்னா, உணர்தல், அனுபவித்தல், ஒத்து பார்த்தல், காகினேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு எந்த விலங்காட்டும் சரி, ஒரு உணவை சாப்பிடுதுன்னு வைங்களேன், முதல்ல என்ன ஆகுது, அந்த உணவோடு தொடர்பு கொள்ளு, அதை காகினேஷன் என்று சொல்றோம். அப்புறம் சாப்பிட்றது, ஒரு அனுபவம் கிடைக்குது, எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா உடனே அது என்ன பண்ணுது, நேற்று சாப்பிட்ட அந்த உணவுக்கு இதுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்குதா, ஒத்து பார்த்த. அப்போ விலங்குக்கும் அறிவு இருக்கு, ஜட பொருளுக்கும் அறிவு இருக்கு. ஜட பொருளுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னது முதல்ல நான் நினைக்கிற மகிழ்ச்சி தான். ஒரு அழகான ஒரு பாடல்ல அது அப்படியே அந்த அறிவை பற்றி சொல்லுவாங்க. நேற்று கூட அந்த அம்மா ஒரு பாட்டு, லட்சுமி அம்மா அந்த பாட்டை இன்ப ஊட்டாய் நிறைந்த இறைவா என்ற பாடல்ல அறிவை பற்றி அழகா வர்ணிக்கிறார். அவன் உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய். அறிவு எப்படி வெளிப்படுதா, நாம உணர்ச்சியும் சிந்தனையும் தான் அறிவு நினைச்சிட்டு இருந்தோம். உணர்றோம், சிந்திக்கிறோம், இதான் அறிவு நினைக்கிறோம். ஆனா உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய், ஒழுங்காற்றலா இயங்குது, அந்த இயக்க ஒழுங்கு, அது அறிவு என்று கண்டு கொண்டேன் என்று சொல்றாரு. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, அறிவு தன்னை பொருட்கள் மூலமா மூன்றாக என்னெல்லாம், அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இயக்கத்துல ஒழுங்கு 5 விளங்கின வரைக்கும் உணர்தல், அனுபவித்தல், ஒத்து பார்த்தல். இப்ப நீ யார் மிச்சம், மனிதன். மனிதனிடம் அறிவு தன்னே அறியும் அறிவாக மேலோங்குதான். ஏன்னா என்ன, இந்த அறிவனுடைய பயணத்தின் நோக்கமே அறிவு தன்னை அறியணும். தி ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்ட்டு ஒரு ஆங்கில புஸ்தகம் ஒண்ணு இருக்கு. மகிழ்ச்சி அமெரிக்கால நீண்ட காலம் போனார் இல்லையா, அங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு மேல நாட்டுக்காரன், ஒரு அமெரிக்கன் எழுதி மகிழ்ச்சிட்ட கையொப்பம் வாங்கினார். தி ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். நீங்க ஆலியாட்ட போனா கிடைக்கும், கொஞ்சம் முடிஞ்சா வாங்கி படிங்க. அப்போ மனிதனிடம் அதே அறிவு தனே அறியும் அறிவாக மேலோங்கு. அறிஞ்சிருச்சா? சாதா மனிதனிடம் அறிவை அறிந்து விட்டதான்னா இல்லை. ஏதோ சில பல ஞானிகளிடம் அது நிகழ்ந்திருக்கு, அல்ல யாற்றெல்லாம் நிகழ்ந்திருக்கோ அவங்கெல்லாம் ஞானிகள். எப்போ அறிவை அறியும் என்று பார்க்கிற போது மனிதனிடம் ஒரு சிறப்பு என்னன்னா, அறிவு எழும்போது, அவனுடைய கருமையத்திலே அறிவு தான் இருக்கு அடக்கத்துல, அது எழும்போது கருமையத்துல என்ன பதிவுகள் இருக்கோ அது எடுத்துக்கொண்டே எழும். அதுக்கு பேரு மனம். இங்க அறிவு இல்லாது மனம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்க புரியணும். மைண்டுக்கும் கான்சியஸ்னஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த டிஸ்கிரிமினேஷன் என்னன்னா, அறிவு என்கிற போது அது தூய்மையான அன்கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம். எந்த மாசும் இல்லாதது இருக்கு. ஆன்மாவுடைய மையத்துல அடக்கத்துல தான் இருக்கு. ஆனா அது எழுச்சி பெறும்போது ஆன்மாவில் ஏற்பட்ட பதிவுகள் என்ன, சஞ்சித காரணம், பிராரப்த காரணம், அந்த பதிவோடு எழும். அது பேரு மனம். கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ் மைண்ட் எழும். அது எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நாம் என்ன பண்றோம், எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும். அது செயலாகும் போது விளைவுகள் வருது, சந்திக்கணும். அப்ப இங்க அறிவு என்ன ஆயிடுது, தடமாறி போச்சு. இந்த ஜேர்னி அது ஒரு பாதையில போகுது இல்லையா, மனுஷன் தடமாறுது. ஆக்சுவலா அது தடமாறுதுன்னு சொன்னா கூட ஒரு கீழ்த்தரமான வார்த்தை, ஆனா நம்ம புரியுதுக்கு அப்படித்தான் சொல்லுவோம். ஏன் தடமாறுச்சு? அப்ப அறிவு இல்லையான்னு கேட்கக்கூடாது. அது என்ன பதிவு அதுக்கு மேல இருக்கும், அதை எடுத்துக்கொண்டுதானே வர முடியும். அறிவின் குறைபாடு அல்ல, பதிவு. அப்போ பதிவு இருக்கிற வரைக்கும், அது பதிவை கடந்து அறிவு வெளியில வருது வரைக்கும் அறிவை அறிய முடியாது. அப்ப இந்த பதிவுக்கு எதிராக ஒரு எதிர்வினை நமக்குள்ள வரணும்.
வந்தது. எப்போ ஒரு மனிதன் அறிவை தேடுவான் அல்லது உண்மையை தேடுவான்னு சொன்னா அவனுக்கு 2 விஷயம் வரணும். ஒண்ணு, மிக மிக துன்பத்தை அவன் சந்திக்கணும். மிக மிக துன்பத்தை சந்திக்கணும். அல்லது அந்த மெட்டீரியல் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஒரு சுகபோக வாழ்க்கை, அதனுடைய உச்சத்தை பார்க்கணும். பாருங்க, 2 உச்சம். சுகபோகம் உச்சம், துன்பமும் உச்சம். இதுல ஏதாவது ஒன்னையாவது சந்திக்கிற மனிதன் தான் உண்மையை தேட ஆரம்பிப்பான். அதுக்கு ஆதாரம் இருக்கு. சித்தார்த்தன் பிற்காலத்துல புத்தனாக அறியப்பட்ட சித்தார்த்தன் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியுடைய மகன், இளவரசன். அவனும் ஒரு துன்பமும் இல்லை. ஆனா வீதியில பலர்படக்கூடிய துன்பங்களை சந்திக்கிறான். தனக்கு இது போல துன்பம் நேருமா என்று வினவிய போது பதில் வரல. அப்போ துன்பத்துக்கு என்ன காரணம் என்று தேடவும், இந்த தேட போறது சீக்கிங், சீக்கர்ஸ், தேர் டு ட்ரூ சீக்கர்ஸ் போனான். சித்தார்த்தன் அப்படிதான் போயிட்டு காரணத்தை உணர்ந்த போது அவன் ஞானி ஆயிட்டான், புத்தன் ஆயிட்டான். சித்தார்த்தன் புத்தன் ஆயிட்டான். புத்தன்னா புத்தி தெளிந்த, புத்தா குட், அந்த புத்தி பேதலித்த புத்தி தெளிஞ்சு போச்சு. துன்பத்திற்கு காரணத்தை கண்டுபிடிச்சு ஞானி ஆயிட்டான். அதுபோல இன்னொருத்தன் இருக்கிறான், அசோக சக்கரவர்த்தி. அவனும் ஒரு பெரிய எம்பரர், கலிங்கத்து பரணி, உனக்கு கேள்விப்பட்டிருப்பேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது சினிமால சிவாஜி கணேசன் சத்ரபதி சிவாஜியா நடிப்பான். சாரி, சத்ரபதி அசோகன், சத்ரபதி அசோகன் இல்லையே, சாம்ராட் அசோகனா நடிப்பான். அன்னையன் ஆணையா முடிஞ்ச அந்த படத்தை பாருங்க. அதுல அசோக சக்கரவர்த்தி நம்ம என்னவா பார்க்கிறோம்னா, பல நாடுகளை வெற்றி கொண்ட மா வீரன். பாருங்க, யோகம் போக வாழ்க்கையில, ராஜ்ய போக வாழ்க்கையில உச்சத்தை கண்டுட்டான். அப்போ இன்னும் உச்சம் வேணுங்க போகும்போது கலிங்கத்துக்கு மேல போர் தொடுக்கிறான். அவன் போருக்கு போகும்போதே புத்த பூச்சி சொல்லுவார், வேண்டாமன்னா ஆண்டது போதும் விடுங்கிறான். கேட்கலாம் வெறி. கடைசியில கலிங்கத்துக்கு மேல போர் தொடுத்து அதுல வெற்றி கொண்டான். அப்ப இந்த படத்துல இந்த சீன் வரும். அப்படியே போர்க்களத்தை சுத்தி பார்க்கறான் அசோகன். அங்க ஒரு தாய் உட்கார்ந்து தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கு. தாகம், அழுது அழுது தாகம் ஆகி போச்சு. உடனே சக்கரவர்த்தி தண்ணி கொடுத்தாரு. அந்த அம்மா தண்ணியை வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த களத்தில் நீர் கொடுக்கிற உத்தமன் நீ யாருன்னு, உத்தமன்னு சொல்றான், நீ யாருன்னு கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், நான் தான் சாம்ராட் அசோகன். உடனே அந்த அம்மா ஒரு வசனம் பேசுவாங்க பாருங்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய மகன் சிறுவன் போர்க்களத்துல மாண்டு கிடக்கிறான். சிறுவனை இழந்த ஒரு தாய் அழுதுட்டு இருக்கிற காட்சி அது. அப்ப அவனை கிளி கழிச்சிடும். நீங்க முடிஞ்ச அந்த சீனை மட்டும் அன்னையன் ஆணை அதுல சாம்ராட் அசோகன் போட்டு கேட்டுப்பாரு. அங்க அவனுக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுது. யாருக்கு? அசோகனுக்கு. நேரம் மீண்டும் சபையில போய் உட்கார்றான். மீண்டும் அதே புத்த பிச்சு வர்றார். அவர் ஒரு வசனம் பேசுறாரு. 2 வசனமும் அவன் மனசுக்கு ஒரு பெரிய அடியை கொடுக்கும். அன்னைக்கு அசோகன் மீண்டும் தேட, பிறகு முதல் முறையா தேட ஆரம்பிக்கிறார். புத்த பிச்சுவே கூட்டு போறாரு. கடைசியில் புத்த மதத்தை தழுவனா, அந்த கதை உங்களுக்கு தெரியும். தன் மகளை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி புத்த மதத்தை உலகம் முழுவதும் பரவ செய்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போ உங்களுக்குள்ள ஒரு உண்மையை தேடக்கூடிய நிலை வரும் என்றால், ஒன்னும் நீங்க சுகபோகத்தின் உச்சத்துல போய் மனசுல எந்த திருப்தியும் அடையாம, நிறைவு அடையாம, ரொம்ப விரக்தியில என்னடா இவ்வளவு சம்பாதிச்சோம், இவ்வளவு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தோம், மனசுல மட்டும் ஒரு நிறைவு வரலையே, நீங்க ஏங்கும் போது அதான் தகுதி. நீங்க உண்மையை தேட தகுதி உடையவனாக மாறி, அல்லது நிறைய துன்பங்களை சந்திச்சு என்னடா வாழ்க்கை பாருங்க, நான் துன்பங்களை சந்திச்சுதான் என்னடான்னு ஒரு கேள்வி கேட்கிற போது ஒரு தேடுகிற நிலை உள்ள வந்தது. தேடணும்னு நினைக்கும் போதே இதான் பியூட்டி. குரு என்ன தேடி வர்றார் ஈரோட்ல 1984 February 22. அதுக்கு முந்தைய நாள் தான் ஒரு தாக்கம், துன்பத்தின் உச்சத்துல போன காரணம்.
ஆக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், ஒண்ணு நீங்க சுகபோக வாழ்க்கையில உச்சத்துல போய் நிறைவடையாதவர்களா இருக்கும், விரக்தியோட இருக்கும். அல்லது பெரும் துன்பங்களை சந்திச்சு விரக்தியா இருக்கும். இந்த 2 பேருக்கு தான் உண்மையை தேடக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படும். நீ உண்மையை உணர வேண்டும், அறிய வேண்டும் என்ற தாகம் வந்த மறுநாள் அல்லது அன்றே அந்த தாகத்தை போக்க நீர் உங்களை தேடி வரும். சரி, இப்ப தாகம் வந்துருச்சு, நீரும் வந்துருச்சுன்னா என்ன அருந்த வேண்டியதுதானே. இப்ப நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அருந்தி கொண்டிருக்கிறீங்க. சரி, உண்மை எங்கே இருக்கு? முதலே சொன்ன எங்கும் இருப்பது உண்மை மட்டுமே. ஆனா அது உள் மையமாக இருக்கு. அந்த ட்ரூத் இஸ் இன்ஹரன்ட்லி வித்தின். உண்மை என்பது உள் மையத்துல இருக்கு. மனதனுடைய உள் மையத்துல அந்த உண்மை இருக்கு, வெளியில இல்லை. வெளியில இல்லைன்னா வெளியில தேட வேண்டியது இல்லை. வெளியிலயும் இருக்கு, ஆனா வெளியில தேட முடியும், தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா நீங்க வெளியில தேட போகும்போது அங்க தேடுபவன் ஒருத்தன் வந்துடுறான், தேடப்படும் பொருளும் வந்துடுது, தேடுதல்ங்கிற முயற்சியும் வந்துடுது. ஆனா உள் மையம் என்று சொல்லும் போது தேட வேண்டியது இல்லை, மாறாக விட வேணும். நேர எதிர்நிலை. எதை விடணும்? அந்த எண்ணங்கள், கடந்த கால அனுபவ எண்ணங்கள். இன்னைக்கு மதியம் என் மனைவிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். கடந்த கால அனுபவங்களின் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்கால வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் வாழ்வு நிகழுமா? அதை கவனிக்கணும். இறந்த கால அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா தேடிட்டுல இருக்கிறான். ஏன்னா அது இந்த மொமெண்ட்ல, இந்த க்ஷணத்துல கிடைக்க வேண்டியது. அது நிகழ்கால உணர்வு. கடந்த கால எதிர்கால உணர்வு அல்ல. அது உணர்வா இருக்க முடியாது. இறந்த காலத்தை எப்படி உணர முடியும்? அதான் இறந்து போச்சு. வருங்காலம் வரவே இல்லையே, எப்படி? உணர்வு என்பது நிகழ்காலம், திஸ் மொமெண்ட். ஆனா எண்ணங்கள் ஓடும்போது அது நிகழ்காலம் இல்லை. அது இறந்த காலத்தையும் வருங்காலத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக மாறுது. நிகழ்காலம் என்பது திஸ் மொமெண்ட். எப்போ அந்த திஸ் மொமெண்ட் ஏற்படும்னா, 2 எண்ணங்களுக்கு இடைப்பட்ட வெளி. ஏன்னா எண்ணங்கள் என்பது பல எண்ணத்தின் தொகுப்பு தான எண்ணங்கள். நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இப்போ வருது. இந்த கதம்பம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பல வேறு வேறு மலர்களை கட்டி அதுக்கு ஒரு புதிய பெயரு கதம்பம். ஒரு மூலம் கதம்பம் கொடுப்பான். கதம்பம்னு ஒரு பூ கிடையாது, பல மலர்களின் தொகுப்பு கதம்பம். அதுபோல பல எண்ணங்களின் தொகுப்பு மனம். அந்த கோணத்துல பாத்தீங்கன்னா மனம் என்று ஒன்று இல்லை. மனம்னா எண்ணங்களின் தொகுப்பு என்ற பொருளை எடுத்துட்டான். இப்ப எப்படி அந்த மலரை பிரிச்சு போட்டுட்டா கதம்பம் காணாம போயிடுமோ, அது மாதிரி எண்ணங்களை நீங்க பிரித்து மேய்ந்து விட்டீர்களே ஆனால் அங்கு எண்ணம் இல்லை, எண்ணங்கள் இல்லை. வேணா ஒரு எண்ணம் வரலாம், அது தப்பு இல்லை, அதான் உணர்வு. வெறும் எண்ணம், ஒரே எண்ணம் இருக்கும்னா அது உணர்வு, நான் என்கிற உணர்வு. அப்போ உங்களுடைய முயற்சி என்னவா இருக்கணும்? எப்படி எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டத்திலிருந்து விடுபடுவது? இங்கதான் முயற்சி வரும். விடுபட்டு பழகிட்டே வைங்களேன், அந்த 2 எண்ணத்தினுடைய ஒரு இடையில ஒரு வெளி இருக்கு பாருங்க, அதுக்குள்ள நுழைச்சிட்டீங்கன்னா அது நிகழும். எது? உள் மையம், உண்மை, மெய்ப்பொருள், ஏக வெளி. அங்குதான் அறிவு அறியப்படுது. அறிவை அறியும், அறிவை அறிந்து கொள். சித்தர் சொல்லுவோம், நீ அறிவை எவ்வாறு அறிவது என்று அறிந்து கொள். எவ்வாறு அறிவது? எண்ணங்களிலிருந்து விடுபடுவது. அப்ப எண்ணங்கள் ஏன் இவ்வளவு ஆளுமை செய்து? நம்முடைய இறந்த கால அனுபவமும் வருங்கால கற்பனை, இந்த 2லிருந்து விடுபடும். கடந்த காலத்துல நல்ல அனுபவம் இருக்கு, கெட்ட அனுபவம் இருக்கு, லீவ் இட். அது வரும், என்னமா வரும்.
வந்துட்டு போட்டோம், அதுக்கு உயிர் கொடுக்காது. இறந்த கால எண்ணங்களுக்கு உயிர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா போச்சு. அது லீவ் இட், ஜஸ்ட் இட் இஸ் பாஸ்ட்னு விட்டுரு. சரி, வருங்காலம் கற்பனைகள் என்ன செய்யணும், அது வரும்போது பார்த்து கொள்ளலாம். இப்ப இன்னைக்கு நான் என்னவாக இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், நான் என்ன செய்யணும். ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா அவன் இப்ப ஸ்டூடெண்டா இருக்கிறான், படிக்கணும், நல்ல விளையாடணும். அப்போ எந்த இடத்தில் என்னவாக இருக்கிறோமோ அந்த இடத்தில் அதுவாக இருக்கிற, அதான் நிகழ்காலத்துல இருக்கு. அப்படி இருந்து பழகினால், நல்லா கவனிக்கணும், நீங்க நிகழ்காலத்தில் இருந்து பழகினால் காய்கறி வெட்டுறீங்க, எங்க இருக்கிறீங்க, கிச்சன்ல என்ன பண்றீங்க, காய்கறி வெட்டுறேன். விரல வெட்டிடக்கூடாது, காய்கறி வெட்டுறேன். எதுக்காக, சமைக்கிறதுக்காக. யாருக்கு, என் கணவனுக்கும் என் குழந்தைக்கும். இதெல்லாம் மனசுல ஓட விட்டுங்க. இந்த காய்கறி இதுல நல்லா சமைச்சு என் வீட்டுக்காரரும் பிள்ளைகளும் சாப்பிட்டு நல்ல சக்தியை பெறணும், இந்த உணவு தூய உணவா இருக்கணும்னு ஒரு அன்போட மனசுல சங்கல்பம் கொண்டு செய்யுங்கன்னா நீங்க நிகழ்காலத்துல இருக்கிறீங்க, நிகழ்கால செயலில் இருக்கிறீங்க, செயலில் முழுமையாக இருக்கிறீங்க, முழு ஈடுபாடோடு இருக்கிறீங்க. இப்படி புறச்செயலில் நாம் அது ஒரு தியானம் போல செய்து பழகிட்டா, தியானங்கிற செயல் புரியும் போது அது உள்ள போகணுமா இல்லையா, சட்டுன்னு உள்ள. ஏன்னா புறச்செயலில் தியானம் நிகழுமானால் அகச்செயல் என்ற தியானம் நிகழும் போது எப்படி நிகழும், தாரணம். அது அப்படியே வடியும், சிந்தாம சிதறாம அந்த எண்ணங்களெல்லாம் ஓய்ந்து மனம் போய் செட்டில் ஆயிக்கும். அதைத்தான் ஸ்டில்னஸ் அப்படிங்க. இந்த மனசு ஸ்டில் ஆகும்போது, நிச்சலனம் ஆகிற முழுமை உணர்வு தட்டிடும், முழுமை உணர்வு. அந்த உணர்வு ரொம்ப இதமா சுகமா இருக்கு. என்னென்ன சிறப்புகள் சொல்லணுமோ அத்தனை இருக்கு. அழகா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, சௌகரியமா இருக்கு, சொல்லிட்டே போதும். அந்த உணர்வு பிறகு சற்று சிந்தனைக்கு வரோன்னு வைத்துக் கொள்ளுங்க. இப்ப அறிவுனா என்ன, அறிவுனா என்ன, ஆனந்தம், முழுமை, எல்லாவற்றையும் அறிவு, அறிவு அடக்கமாக இருக்கிற அறிவு என்றாலும் சொல்லிட்டே போகலாம். அப்ப இந்த உணர்வு வந்துருச்சுன்னா நமக்குள்ள அடக்கமாக இருந்த பேராளுடைய பேரறிவு எழுச்சி பெற்றோம். அவங்களதான் என்லைட்டன்டு பர்சன் என்று சொல்றோம். ஏன்னா அது வரைக்கும் 6க்கு கீழே 5க்கு மேல அறிவு ஊசாடி கொண்டிருந்தது. ஆறாவது அறிவு ஒரு செல்ஃப் அவேக்கன்ட் ஸ்டேட், awakened state of consciousness, awakened state of soul. ஆறாவது அறிவுடைய விழிப்பு. அது வரைக்கும் 6க்கு கீழே 5க்கு மேல ஊசலாடிட்டு இருந்தது. இப்ப அறிவை அறிந்த பிறகு அறிவு அறிவாக வெளிப்படும், எண்ணங்களாக வெளிப்படும். அதாவது மனமாக வெளிப்படாது, மாசுகளோடு கூடிய எண்ணங்களாக வெளிப்படாது. அது எதையும் மாசாக பார்க்கவும் செய்யாது. நத்திங் இஸ் டர்ட்டி, திங்ஸ் ஆர் டிவைன். அதான் நேற்று ஏதோ சொன்ன நினைக்கிறேன். தன்னை உணர்ந்தவன் அனைத்திலும் தன்னை காண்பான். தனது முழுமையை உணர்ந்தவன், தன்னை உணர்ந்தவன் எல்லாவற்றையும் முழுமையாக பார்ப்பான். அவன் கண்ணுக்கு குறையே இல்லை. நத்திங் இஸ் ராங். ஏன்னா அவன் முழுமையாயிட்டான், கண்டென்ட் ஆயிட்டான். அந்த கண்டென்ட், அந்த நிறைவு வந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, அவன் காண்பதிலும் ஒரு குறையும் இல்லை. எல்லாம் அதன் ரீதியில சரியா தான் இருக்கு, எல்லாம் சரி. நத்திங் இஸ் ராங். ஸோ இந்த இடத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் வரணும். அது ஒரு பக்கம் நாம் இன்னைக்கு செய்த தவம். முக்கியமா தத்துவதனை செய்து நீங்க நடக்கிறத ஏத்துக்கிடணும். இது இப்படித்தான்,
மறக்காதீங்க இந்த வசனத்தை. இது இப்படித்தான் இப்படித்தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆகவே நான் அதை ஏத்துக்கிறேன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் நான் இப்படித்தான் ஒண்ணு இருந்து பாருங்க, அது அப்படித்தான்ன்றது மாறிடும். இதான் தன்மாற்றம். செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்போ புற நிகழ்வுகளை, புறவற்றை அதனதன் ரீதியில் ஏற்றுக்கொள்ற பக்குவம் வருமானால், இந்த வரைக்கும் நீங்க அவங்கள மாதிரி இவர் இப்படித்தான் இருந்தீங்கல்ல, அந்த அவர் இப்ப இருக்க மாட்டார். செத்து போயிருவார். நோ மோர் ஐ. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும் நான் இப்போ ஒன்று சொன்ன, நீங்க இப்படிதாயா அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, ஆனா அப்படி சொன்ன ஒரு யாரையும் ஒருத்தர் சொல்றேன்னு வைங்க, அவரு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் வந்துருச்ச பிறகு அவர் இப்படித்தான் சொல்ல முடியாது. அவர் எப்படியோ ஆயிட்டாரு. வார்த்தையில எப்படியோ தான் சொல்ல முடியுமே தவிர அது வேற மாதிரி. அது ஒரு நியூ டைமென்ஷன். இதெல்லாம் அனுபவம் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த நிலையை நாம் அனைவரும் அவசியம் அடைய வேண்டும். உங்களுக்கு கடினம் கிடையாது. கொஞ்சம் சொன்னதை தினசரி சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் உங்களால யாரையாவது திருத்த முடிஞ்சுதா, மாற்ற முடிஞ்சுதா? அப்படி முயலும் போது எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சிருக்கோம், அவமானங்களை சந்திச்சிருக்கோம். நான் சந்திக்காத அவமானமா? ஏன்னா முயற்சி முடியாது. அது அப்படித்தான், இது இப்படித்தான், அவனும் அவளும் அப்படித்தான். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன்னு உங்களை மாத்தணும். உங்களை வேணும். அதை மகிழ்ச்சி அவருடைய 93வது வயது பிறந்தநாள். இப்ப கொஞ்சம் அவர் தள்ளாடிட்டார். ஆழியாருக்கு நான் எல்லாம் போயிருந்தேன். எல்லாம் கீழே நிக்கிறோம். அவரு மாடியில அந்த ஓங்கார மண்டபத்து மாடியில அவர் வீட்டுக்கு முன்னாடி பால்கனியில 2 பேர் கைப்பிடிச்சு நிக்கிறாங்க. மைக்கு கூட இல்லை. அப்ப எல்லாரையும் பார்த்து பிளஸ் பண்ணிட்டு சொல்றாரு. மெதுவாதான் சொல்றாரு. ஆனா எல்லாரும் அமைதியா இருந்ததுனால எல்லார் காதிலும் விழுந்தது. என்னுடைய 93வது வயதுல நான் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் யாரையும் திருத்த முயலாதீர்கள், கஷ்டப்படுவீர்கள். அப்படி யாரையாவது திருத்த வேண்டும் என்றால் உங்களை திருத்திக் கொள்ளும். இதுதான் என்னுடைய 93வது செய்தின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை நல்லா கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படின்னிலேருந்து வீட்டுல யாரையும் நீங்க திருத்த முயலாதீங்க. நான் இப்படி சிலட்ட சொல்லிட்டு இருக்கேன், சிலட்ட திருத்ததுக்கு இல்லை, அவன்கிட்ட போய் இதை அது அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்து அப்ப தேவையான எனக்கு பழக்கம் விடாது பாருங்க. ஆமா, நல்ல விஷயம்தான் சொல்லுவோம். ஆனா அது அவங்களுக்கு அறிவுரை கொடுத்த மாதிரி திருத்துற மாதிரி வரும்போது என்னன்னா நான் தப்பா பண்றேன்னு அந்த சோல் கேட்கும். அதனால நீங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க. அது உங்க கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவங்க அப்படித்தான் செய்யட்டும். நான் இனிமேல் ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் இப்படித்தான் வித்தவுட் ரியாக்ஷன் இருப்பேன். எல்லா காரியங்களும் நடக்குதா சாட்சியா பார்த்துட்டு சும்மா இருப்பேன். அப்படின்னு ஒரு பழக்கத்தையும் கொண்டு வாங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்குள்ள ஒரு திருத்தம், செயல் திருத்தம் மேலோங்கும். நிச்சயமா அந்த மாசு போயிடும். மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண். இங்க மாசுலாம் அழுக்கு நடக்காதீங்க. மனத்துக்கு மாசு என்றால் எண்ணங்கள். மனசுல எண்ணங்களே இல்லாத போது அது அனைத்து அரணா, கண்டென்ட் நிறைவா, எல்லாவற்றையும் ஆகுல நீர பெற. அடுத்த வார்த்தை போடுறாரு பாரு. எவ்வளவு பெரிய படிப்பு, செல்வம், அதிகாரம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நத்திக்கிட்டார். ஆகுல நீர பெற. மற்றவர்கள் எதுவும் ஆகாது. எது ஆகும்? மனத்துக்கள் மாசு இலன். மனசுல எண்ணங்களே இல்லாத போது அனைத்து அறம். ஒரு நிறைவோடு கூடிய அந்த முழுமையை நீ உணர முடியுங்கிறார். இதுக்கு நீ ஒவ்வொருவரும் குண்டலி யோகம் செய்யக்கூடியவங்க. நீங்க இதுக்கு பயிலணும். தினசரி பயின்று உங்களுக்கு கூட தெரியும். நீங்க பயில எந்த அளவு நம்ம மேன்மை அடைச்சிக்கிட்டே இப்பவே நல்ல மேன்மை அடைச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு பாருங்க.
அது விரைவா முடிச்சிடும். முடிச்சிட்டு எல்லாரும் நம்ம கிராமத்துல வந்து தொண்டு செய்யணும். தொண்டாற்றி இன்பம் காணும். வாழ்க வளமுடன்.